ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப காரச்சாரமான ஒரு முறுமுறுப்பான ஸ்நாக்ஸ் ரெசிபி. துக்கடா எப்படி பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் இங்கே ஒரு 200 கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட கோதுமை மாவில் கூட செய்யலாம். கோதுமை மாவோட மைதா மாவு தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி சேர்க்க போகிறேன். 200 கிராம் மைதாவுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டால் காரம் நல்லா இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கதா இருந்தால் 2 பச்சை மிளகாவே போதும். முதல்ல உப்பு, மஞ்சள் தூளை கலந்துடலாம். இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியது இல்லைங்க, சும்மா 1-2 அரைச்சிக்கிட்டா போதும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதை மாவில் போட்டு கிளறிடலாம். இப்போ நம்ம உடனே செய்யணும் அப்படின்னா கூட இந்த உப்பு போட்டு மிளகாய்த்தூள் போட்டு துக்கடா செய்வாங்க. ஆனால் அது அந்தளவு வாசம் இருக்காது. பச்சை மிளகாவோட வாசமும் அந்த இஞ்சியோட அந்த நாரும் வர்றது தான் துக்கடாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி அடிச்சே செய்யுங்க. இல்லை தட்டி போட்டுக்கிட்டா கூட, இஞ்சியை துருவி போட்டுக்கலாம், இல்லை தட்டி கூட போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மைதாவில் செய்கிறதுனால இதில் நம்ம காயப்பொடி, பெருங்காயத்தூள் எதுவும் சேர்க்கல, அது தேவையில்லை உங்களுக்கு. இப்போ நம்ம இதை மெல்லிசான சப்பாத்திகளாக இட்டுக்கணும். நம்ம மெல்லிசாக இட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் மெல்லியதாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கடா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்க, இதில் இந்த ப்ரௌன் கலராக தெரியறது எல்லாமே அந்த இஞ்சியோட துணுக்குகள் தான். இது எல்லாமே உங்களுக்கு துக்கடாக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு கட்டர் வச்சோ இது ஒரு கத்தி வச்சோ டைமண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சப்பாத்தியை போடையில் எப்படி போடணும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் மாவு தொட்டு தான் போடணும். எண்ணெய் தொட்டு போடாதீங்க. எண்ணெய் தொட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கடா கிறிஸ்பியாகவும் இருக்காது. உங்களுக்கு எடுத்து பொரிக்க வைக்கிற அளவுக்கு அது ட்ரையாகவும் ஆகாது உங்களுக்கு. அதனால மாவை தொட்டு தான் சப்பாத்தி போடணும். மைதா மாவோ அரிசி மாவோ தொட்டு சப்பாத்தி மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே மாவை தொட்டு போட்டதுனால அது ட்ரையாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கட்டரை வச்சு லேசாக தட்டி விட்டாலே எல்லாமே உதிர்ந்துடும். இப்படி ஒவ்வொரு சப்பாத்தியாக நம்ம மெல்லிஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பிளேட் இல்லாட்டினாலும் நம்ம பிளேட்டு இல்லது ஒரு நல்ல ஒரு சுத்தமான நியூஸ் பேப்பரில் கூட போட்டு வச்சுக்கலாம். அது கூட சீக்கிரமாக ட்ரை ஆகும், உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம வெளியில் உள்ள பொருட்களோ எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் உள்ள எல்லா பொருளும் வீட்டில் உள்ள பொருள் தான். மொத்தமாக அவ்வளோ சப்பாத்தியும் போட்டுட்டு பண்ணாதீங்க. ஒரு 3 சப்பாத்தியாக போட்டு கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இந்த துக்கடா ரொம்ப நேரம் ஆகாது. அதனால மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு பொரிஞ்சிடும். இதுவே நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி போடாமல் மிளகாய்த்தூள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரில் இருக்காது, நல்ல டார்க் ப்ரௌன் ஆகும். வாசமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்கலை, ஆனாலும் இந்த துக்கடா உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் வடிஞ்ச பின்னால் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 3-4 நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, ப்ரௌன் ஆகாது. ஏன்னா நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம், கலர் பொடி எதுவும் சேர்க்கலை. இந்த துக்கடாலேயே நம்ம இனிப்பும் செய்யலாம், அது இன்னொரு வீடியோவில் செய்யலாம். நீங்கள் இந்த துக்கடா செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.